நிம்மதியா தூங்கிட்டு இருக்கப்ப டக்குன்னு கண்டக்கால் புடிச்சு வலியா இருக்கா, மசில் கிராம்ப் வாங்க பார்க்கலாம். மசில் கிராம்ப் வரதுக்கு 3 முக்கிய காரணங்க. நம்பர் 1 டீஹைட்ரேஷன், தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் இல்லாத இம்பேலன்ஸ்னால வரும். நம்பர் 2 எக்ஸசிவா ஸ்ட்ரெயினியஸ் ஆக்டிவிட்டி பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி மசில் ஓவர் யூஸ்னால கிராம்ப் வரும். தேர்டு நம்ம ஃபெட்டிக்கா இருக்கும், வீக்கா இருக்கும்னாலும் வருங்க. பொதுவா இந்த காஃப் மசில்ல அதிகம் வருங்க. ஆனா அங்க மட்டும் இல்லாம கழுத்துல, ஷோல்டர்ல, இந்த நெஞ்சு பகுதியில எல்லாம் நல்லா இழுத்து பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்துல நம்ம பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஸ்ட்ரெச்சுங்க. இப்ப காஃப் மசில்ல இருக்குன்னா இந்த மாதிரி கண்ட்ராக்ட் பண்ணும், ஸ்ட்ராங்கா கண்ட்ராக்ஷன் இருக்கும். அதை போக்குறதுக்கு கொஞ்சம் தம் கட்டி இது மாதிரி மேல இழுத்துட்டு பாதத்தை மேல புல் பண்ணுங்க. இது அப்படியே பிரேக் டவுன் ஆயிடும். இந்த மாதிரி ஸ்ட்ராங் கண்ட்ராக்ஷன் நடக்கிறப்போ இந்த இடத்துல லோக்கலா மசில் இன்ஜுரி வர்றது காமன்ங்க. ஐஸ ஒரு கவர்ல போட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஒரு 2 நாளைக்கு கொடுங்க, கம்ப்ளீட்டா வலி ஹீல் ஆயிடும். 3 டீஹைட்ரேஷனுங்க. அடிக்குவேட்டா ஃப்ளூயிட் எடுத்துக்காததுனால எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வரும். கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் இதெல்லாம் குறைஞ்சுதான் இது மாதிரி வரும். அதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணி குடிங்க, கோகனட் வாட்டர் குடிங்க, லெமன்ல கொஞ்சம் சால்ட் போட்டு எடுத்துக்கோங்க. ரெகுலரா பண்ணுங்க, சரியாயிடும். மசில் கிராம்ப் ஒரு டிசீஸ் கிடையாதுங்க. நம்ம பாடி ஹெல்தியா இல்ல, ஃப்ளூயிட் அடிக்குவேட்டா எடுக்கலன்றதாங்க காரணம். நல்லா குடிங்க, ஹெல்தியா இருங்க. செஸ்ட் பாத் இன்ஃபர்மேஷன் டாக்டர் ராம் பிசியோ.